வானமடி நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. வானமடி நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. வானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு. காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு. வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. வேதமடி நீ எனக்கு, தாம் தருகிட தத்து ததுங்கின தோம் தருகிட ததுங்கின தோம் தருகிட தித்தாம். வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. போதமுற்ற போதினிலே, போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே. அப்படியே பால் பொங்குது ஒவ்வொரு வீட்டிலும். அப்படியே பொங்கி கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டா அப்படியே பொங்கி அந்த வாடை வரும் பாருங்க. எவ்வளோ அனுபவித்து என்னோட டெஃபினிஷன் எக்ஸ்பிளனேஷன் வித்தியாசமாக இருக்கும். பேராசிரியர்கள் பொறுத்தருள்க. போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே, நாத வடிவானவளே நல்லுயிரே கண்ணம்மா. த அப்சல்யூட் பிரின்சிபல் ஆஃப் பியூட்டி என்று சொல்லக்கூடிய தனது ஆத்மீக அழகை, ஆத்மீக ஜீவாத்மாவை ஒரு கண்ணம்மா என்ற உயிர் பெண்மணியை வர்ணித்து நினைத்து ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவை இணைத்து தரிசனம் பெற்றான், தரிசனம் பெற வைத்தான் முண்டாசு கவிஞர் சுப்பிரமணிய பாரதி. அதுபோன்று இந்நன்னாளில் ஜெயலலிதா அம்மையார் பிறந்த இந்நன்னாளில் நான், ஏன்னா அவங்க ஒரு அரசியல் ஆளுமை, அவரை பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இவ்வளவு ஜிஎஸ்டி, லொட்டு லொஸ்கு, டோல்கேட்டு, வரி வரி வரி, இந்த வரி குதிரைக்கு கூட வரி கம்மியாக இருக்குது. நம்ம மேலே போகிற வரி ரொம்ப அதிகமாக இருக்குது. வரி வரி, திண்டா வரி, பேண்டா வரி, படுத்தா வரி, எந்திரிச்சா வரி. அப்படி நொந்து போய் நிற்கல ஒரே ஒரு ஆறுதல், அந்த அம்மையார் இரும்பு பெண்மணி கொண்டு வந்த சத்துணவு. அது என்ன, அம்மா உணவகங்கள். நன்றி சொல்லணுமா இல்லையா? அப்படி ஒரு சுப்பிரமணிய பாரதியின் அர்ப்பணிப்பை போன்று எப்படி தரிசனம் பெற்றானோ ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைத்து, அதுபோன்று இந்த நன்னாளில் இருந்து நான் என்னுடைய வாழ்வின் மிஞ்சிய நாட்களை முழுக்க 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 இந்த மண்ணின் மீட்சிக்காகவும், வேலைவாய்ப்பின்றி தவித்து கொண்டிருக்கின்ற என் தமிழர்களுக்காகவும், தமிழனை பிரதமராக்கணும், மீனவர்கள் பாதுகாக்கப்படணும், மாணவர்கள் கஞ்சா அடிச்சுக்கிட்டு என்ன கூலிப்பா என்னமோ வச்சுக்கிட்டு தெரிகிறாங்க, இதிலேருந்து விடுதலை கிடைக்க வைக்கணும், 40 இருக்கிறத 50 எம்பி சீட் ஆகணும். அது ரொம்ப ஈஸி. அப்புறம் வாரேன். இது போன்ற லட்சியங்களுடன் என்னை நான் முழுமையாக இந்த மண்ணில், இந்த ஜீவானந்தம் அவர்கள் வாழ்ந்த மண்ணிலே இன்றிலிருந்து நான் சங்கல்பம் எடுக்கிறேன், சத்தியம் எடுக்கிறேன். உங்களுக்காக உழைப்பேன், உழைக்க வைப்பேன், அனைத்து லட்சியங்களையும் நாம் ஈடேற்றுவேன் என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன். எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சீருரையாற்றி அமர்ந்திருக்கும் வழக்கறிஞர் சுபாஷ் அவர்களே, கீழக்கரை பிரபாகரன் அவர்களே, திருமதி உமாராணி அவர்களே, ஜிகாத் கமிட்டியின் பழனி பாபாவின் ஜிகாத் கமிட்டியின் அப்துல் அஜீஸ் அவர்களே, கொஞ்சம் அமைதியாக, தமிழரசு கட்சியின் சமரன் குணசேகரன் அவர்களே, சிறப்பாக உரையாற்றி சென்ற பவர் முருகன் அவர்களே, கரு சந்திரசேகர் அவர்களே, பேராசிரியர் சிவகுமார் அவர்களே,
கர்நாடக பாதுகாப்பு தமிழர்களின் சார்பாக உரையாற்றிய பன்னீர்குமார் அவர்களே, காப்பா பன்னீர்செல்வம் அவர்களே, தேசிய காங்கிரஸின் ராஜன் அவர்களே, மக்கள் மனோகரன் அவர்களே, சகோதரி பன்னாட்டு பெண்கள் அமைப்பின் தலைவி செங்கோடி பாலகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் பாடி வியாபாரிகள் சங்க தலைவர் சபீர் அகமது அவர்களே, இவர் ஒரு சாதாரண மனுஷர் இல்லை, ஏதோ தொப்பி போட்டு ஒரு பாய் நிற்கிறாருன்னு நினைக்க வேணாம். அவருடைய ஆத்மார்த்த நண்பர் சிவபக்தர் சைவ திருமகன் முத்துராமலிங்கம் 63 நாயன்மார்களின் காப்பிய நாடகத்தை 50 வருடமாக நடாத்தி கொண்டிருப்பவர் என்று வரவில்லை. அவரின் மூலமாகத்தான் நன்னாரை தெரியும். அப்படி ஒரு மனிதநேய பாதுகாவலராக, அங்கே லட்சக்கணக்கான மக்களின் அன்பை பெற்றவராக எனக்கு ஆதரவு கொடுத்து இதிலே பயணிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். மதம் இனம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதர். எங்கேயும் நைட்டு அரௌண்ட் த கிளாக் எப்போ கூப்பிட்டாலும் வந்து அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி. நான் பெருமை கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் அதே மாதிரி சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். செயலாளர் கண்ணதாசன் அவர்களே, செயலாளர் ஆரிஃப் அலி வழக்குரைஞர், மிகவும் சீரிய முறையில் நெருப்பு போன்று உரையாற்றி நெத்தியடியை கொலை குத்தாக உரையாற்றி சென்ற பொதுச் செயலாளர் ஆரிஃப் அலி பிஎஸ்சிபிஎல் அவர்களே, சட்ட ஆலோசகர் ரியாஸ் அகமது அவர்களே, எனது அன்பு தம்பி ஆலோசகர் அகமது ஷரீஃப் அவர்களே, முகமது ஈசா திண்டிவனத்தைச் சேர்ந்த சகோதரர், அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு ஜாலியாக காமெடியாக பேசிட்டு போகலாமா? இராணுவ வீரர் அப்பா அந்த சகோதரர் கொஞ்சம் போனை வாங்கு, அவர் பொண்டாட்டியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார் இங்கேருந்து. ஆமாம், இராணுவ வீரர்கள்லாம் மிலிட்ரியெல்லாம் இருந்து ரிட்டையர் ஆகிட்டா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே நேராக வந்து மாலில் பிஜேபி ஆஃபீஸில் வாட்ச்மேன் வேலை, செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க இல்லையா? அடுத்து நம்ம ரவுடிங்க இருக்காங்க. அதான் நம்ம ரவுடிங்கன்னு ஏன் சொன்னா, சதக்குன்னு 8 10 10 5 எத்தனையோ கொலைகளை பண்ணிவிட்டு, கஞ்சா விற்று பெரிய பெரிய தாதாவாக இருந்துட்டு கொலை பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரத்தத்தை அப்படி தொடச்சிட்டு நேராக நம்ம அண்ணாமலையை பார்த்து கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதி ஆயிடுறாங்க. அவரும் ஐபிஎஸ் படித்தவர் பாருங்கள். அந்த மாதிரி உத்தமர்களை தான் தேர்ந்தெடுத்து போடுவாங்க. ஏன்னா ஐபிஎஸ்லாம் அதான் சொல்லித்தர்றோம். ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் இந்த மாதிரி கொலைக்காரன் கூட்டுக்கலவாணி முல்லை மாதிரி இவங்களை எல்லாத்தையும் சரி, அது அடுத்து அரசியல்வாதி ஆயிடுறாங்க. யார்? இந்த ரவுடிங்கெல்லாம். சரியா? இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பலை. சினிமாவில் ஹீரோ உதடு வலிக்க முத்தம் குஞ்சியும் இல்லையா? முத்தம் குஞ்சிட்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோயினி கூட, எத்தனையோ கதாநாயகி கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி அப்படி திரும்பி அப்படியுமாங்க. ஏன்னா சினிமாக்காரன் வந்து நானே சினிமாவாரேன்னு நினைக்கக்கூடாது. நான் கூலிக்காரன். ஒரு கையை அப்படின்னா 10 பேர் அங்கிட்டு விழுகுவான், இப்படி திரும்பினா இங்கிட்டு 20 பேர் விழுகுவான், கை தட்டுவோம். அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட்டு ஆகி அரசியலுக்கு வந்தால் ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான், சீஃப் மினிஸ்டர் தான். ஆமாம். ஆனால் இந்த வில்லனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டிங்களா? என்னப்பா இது அநியாயமாக இருக்குது. எல்லா கோட்டாவும் இவங்களே எடுத்துக்கிட்டா கொடுமைப்பா இது. பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நம்ம இப்போ டெல்லி எங்கேப்பா பாராளுமன்ற படம் இருக்கா? அந்த பழைய படம் அதான் நமக்கு பிடிக்கும். இப்போ மோடி ஒன்று புதுசாக கட்டி விட்டார். எப்படி 2ஆம் நாள் அப்படி இல்லை, விளையாட்டுக்கு இல்லை, பாரம்பரியமானது. அவ்வளோ மோதிலால் நேரு கொடுத்ததா எப்போ இருந்து அவங்க எத்தனை பேர் அந்த கட்டடத்தை விட்டுட்டு இவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி புதுசாக கட்டினார். 2ஆம் நாள் ஒரிசாவில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கட்டடம் மாதிரியே இருக்குது அந்த ட்ரெயின் எல்லாம். அப்படியே அந்த எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த அந்த பெட்டிகள் விழுந்து கிடந்ததோ அதுதான் 2ஆம் நாள் ஆக்சிடெண்ட் ஆச்சு.
இதை நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கையெல்லாம் தட்டாதீங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது நாங்களும் அந்த ஒரு இதில் தான் பயணிக்க போகிறோம். அதாவது ஒரு கோயில் கட்டணுன்னா மடிப்பிச்சை எடுத்து எல்லாத்துட்டையும் கந்தா கொடு, பாய் கொடு, நீ கொடு, அவர் கொடுன்னு ₹1 ₹2 ₹10 ஏதோ அந்த காணிக்கையில் வாங்கி எல்லாம் ஊர் கூடி தான் ஒரு கோயில் கட்டணும். நம்ம இது திருவொற்றியூர் தாண்டி ஒரு இடம், அங்கே நான் இங்கே இந்த குறுக்குப்பேட்டையில் ஒரு இடம் வச்சுருந்தேன், விற்றுட்டேன். இப்போது இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி விற்று வாங்குவேன். அப்பப்போ எலெக்ஷனில் நிற்பேன், விட்டுருவேன். படையெடுப்பேன், விட்டுருவேன். அந்த கோயில் நான் போய் பார்த்தேன். மிகப்பெரிய கோயில். அது ஏக்கர் கணக்காக பயங்கரமான விக்கிரகங்கள், சிலை, அற்புதமான வடிவமைச்சு தொழிலாளர்களுக்கு, இவங்களுக்கு, பூசாரிகளுக்கெல்லாம் அறைகள் இப்படி கட்டியிருந்தார். கட்டி முடித்து கும்பாபிஷேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வெளியே வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றாரு. அவர் வாடகைக்கு விட்டுருந்த அந்த கம்பெனிலேருந்தே வண்டி ரிவர்ஸ் மிதித்து இறந்து போயிட்டார். அது எப்படின்னா, ஊர் கூடி தேர் இழுக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும். அந்த ஒரு விதத்தில் நாங்களும் இந்த ஜனநாயக புலிகள் ஒரு நம்பிக்கையில் ஏன் இறங்கியிருக்கோம்னா, மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த மண்ணை காப்பாற்றுவோம். கண்டிப்பாக மாற்றி யோசிக்கணும். எப்பட்றா இப்படி கோடிக்கணக்காக இவன் பணம் போட்டு அவன் 50 கோடி 100 கோடி செலவழித்து நிற்கிறானே, 10ஓட 11 அத்தோட இது ஒன்று, இவனுக்கு இந்த பொழப்பு தேவையானலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த டெல்லிக்கு இப்போ போனேன் இந்த பதிவு பண்ணுறதுக்காக. ஒரு 4 வக்கீல்கள் உள்ள டெல்லியில் இருக்கிறவங்க அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டி இருந்தது. ஒன்று தப்பாயிடுச்சு என் கையெழுத்து. தேர்தல் ஆணையம் இதுக்கு வெளியே போனேன். இப்படி தான் தள்ளி ஒரு பாய் இதர் ஜெராக்ஸ் கே துக்கான் கிதரேன்னு அவன் குத்த வச்சு உட்காந்துருந்தான். பார்த்தா இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்கான். கோட் போட்டிருப்பாங்க. எல்லாம் குளிர் இல்லையா, அதனால பிச்சைக்காரன் கூட எல்லாம் கோட் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. குத்த வச்சு உட்காந்துருக்கான் இந்துக்காரு டெல்லியில். அவன் கக்கூஸ் போகிறானா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரியல, வாயில் எதையோ ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்கான். ஜெராக்ஸுக்கு துக்கான் எதிரேன்னு எங்கேன்னு கேட்டேன். அவ்வளோ அமுக்கு வாழும் ராம்ஜி அவ்வளோ அப்படிங்கிறான். அடுத்த கடைக்கு கேட்டேன், ஜெராக்ஸ்கே துக்கான். இத்தனைக்கும் நிர்வாச்சன் சதன் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிற கடை. அவனுக்கு ஜெராக்ஸ்னா என்னன்னு தெரியல. ஜெராக்ஸ் ஏபிசிடி தெரியலப்பா. இங்கே அண்ணாமலை பள்ளிக்கூடம் தரையில்லை, சரியில்லை, நாங்கள் வித்யோதயா பள்ளிக்கூடம் திறக்க போகிறாட விளக்கennீங்களா? டேய் எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்கள். டெல்லி எவ்வளோ பெரிய ராஜதானிங்க. எல்லா தெருவுலையும் அங்கே எல்லாத்த படிப்பறிவு இல்லாத முட்டா பசங்களாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் பேர் படிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இப்போ தெரிஞ்சிட்ருக்காங்க. அதனால் இங்கே எல்லாம் பயங்கர பெரியார், நடேசனார், அயோத்திதாச பண்டிதர், ஜஸ்டிஸ், இப்படி நூற்றாண்டு காலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது. டெல்லியை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் உண்மையில். அதனால தான் அங்கே உட்காந்துக்கிட்டு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்ருக்காங்க. யாருக்குமே படிப்பு இங்கே வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களையும் பாருங்கள். ஒன்றும் இருக்காது. பஸ் ஜனாம்ஜிக்கு நல்லது. நான் கிண்டல் பண்ணுறதுக்காக நினச்சிக்கூடாது. ஓ மதம் உனக்கு, என் மதம் எனக்கு, லக்கும் தீனுக்கும் வலியதீன் இல்லையா பாய்? ஆமாம். அந்த மாதிரி நீ யார், அடுத்தவனை மதி. இந்த சகோதரத்துவம் மனிதனையும் போற்றி பாதுகாக்கப்படணும். நாங்கள் விளையாட்டுக்காக இங்கே நிற்கலை. இப்போது சகோதரர் சொன்னார், எம்ஜிஆர் மோதியை தாக்கினார். ஒன்றும் என்ன நடக்குதுன்னே தெரியல. 2014 இவிஎம்மை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க.
2019 375 கான்ஸ்டிடியூன்சியில் தகுதித்தம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இங்கே ஒரு ஆள் எம்எல்ஏ ஒரு தடவை நின்னாவே அடுத்த தடவை போட மாட்டாங்க, வேறு முகத்தை பார்ப்பாங்க, போடான்னுவாங்க, மாற்றி மாற்றி போடுவாங்க. இவர் 3வது முறையும் பிரதமராகணும்னு நிற்கிறாரு. சரி, என்ன பண்ண முடியும்? யாரும் ஒன்றும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே, எதிர்கட்சிகள்னு எதுவுமே செய்ய மாட்டேங்குது. ஒரு சேவல் கோழி கூவித்தான் சூரியன் உதிக்குதுன்னு ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? அதாவது கோழின்னா நம்ம சேவல் தான் கோழி கூவுதுன்னு சொல்லுவோம். அது கோன்னு காலையில் ஒரு 5 மணி வாக்கில் கூவும். அந்த விவசாயி எழுந்திரிச்சு பல்லுகளை விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து கோழி கூவினோம்னா சூரியன் உதிக்கும். சூரியனை பார்த்து நமஸ்காரம் வணக்கம் போட்டு போவாப்பில். அந்த சேவலுக்கு ஒரே கோவம் வந்துச்சு. என்னடா, நம்ம தானே கூவுறோம், நம்ம கூவித்தானே சூரியன் உதிக்குது, சரியா? இவன் போய் அதை போய் கும்பிட்டுருக்கானே, நம்ம கும்பிடாம இவனுக்கு பாடம் கற்பிக்கணும்னு அடுத்த நாள் என்ன பண்ணிச்சான், கூவாமல் விட்டுருச்சான். அது அவனுக்கு தெரிய எழுந்திரிச்சான். பார்த்தான் சூரியனை வணங்கிட்டு பல்லு விளக்கிட்டு தேய்ச்சிட்டு சூரியனை வணங்கிட்டு வீட்டுக்காரிட்டேப்பா சேவலுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல், இன்றைக்கி கூவலை, அதனால் குர்பானி கொடுத்துரு, போட்டு அறுத்து குழம்பு வச்சு வீட்டு களத்து மேட்டுக்கு அனுப்பிச்சிருன்ட்டு போயிட்டான். அந்த மாதிரி நீ ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அவன் எல்லாம் இங்கே குத்தி வச்சுட்டான். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நிஜமாவே நடந்த மாதிரி காமிக்கணும்ல. போப்பா, நடந்த மாதிரி ஒரு பாலா பண்ணி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி நடக்கும், நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி போடுவீங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்கு. எவனாவது கேட்க மாட்டேங்கிறாங்களே ஐயா. நானும் கத்தி கத்தி போராடி போயிட்டேன். நேராக அவர் டெல்லியில் பார்த்தது அப்போ தான். டெல்லியில் போய் 4 வருஷம் முன்னாடியே 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இதை நிப்பாட்டணும், இது டுபாக்கூர் மிஷினு, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் சாலிட்டரும் கொடுங்க, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இதை குட்டி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். நீதிபதி, தலைமை நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸை தள்ளுபடி பண்ணுறார். சரி, இது என்ன ஜனநாயகங்கிறேன். இந்த நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒன்று பேசினேன், உடனே ஜோமோட்டோ, அது என்ன ஷோமோட்டோங்களா ஐயா, ஷோமோட்டோ தானாக முன் வந்து வழக்கு போடுறாங்க. நான் இந்த துக்ளக்னு ஒரு பத்திரிக்கை நான் கையில் ஏன் எடுத்துகிட்டு வந்து நான் படிக்கிறது இல்லை, 31/1 ஜனவரி, அதில் இந்த 31ஆம் பக்கத்தில் முரசொலி அறக்கட்டளை பஞ்சமி நிலத்து விஷயமா எதை யாரை பற்றி ஒரு புகார் வந்தாலும் அதை விசாரணை செய்ய வேண்டியது அரசின் கடமை. இவங்க போடுறாங்க, துக்ளக்குன்னு வேறு பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அவன் 48 வருஷம் ஆண்டவன் முகமது பின் துக்ளக், அவங்க பேரை சொல்லி தான் வயிறு கழுவுறாரு. ஆனால் அந்த சமத்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை விஷத்தை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை குருமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யார் பேரை சொல்லி? துக்ளக் பேரை சொல்லி தான் பொழப்பு ஓடுது. நான் அதை சொல்ல வரலை சார். இந்த தாளிகைகள் மீடியாக்கள் இங்கே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த செய்தியை போடுவீங்களான்னா போட மாட்டேங்கிறீங்க. இந்த எலெக்ஷன் நடத்துகிறதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல இதை மாத்திரா. கற்றுன்னு கத்தியாச்சு, போராடியாச்சு, செய்ய மாட்டேங்கிறீங்களே. மீடியாக்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு இந்த செய்தியை பத்திரிக்கையில் போடுவீங்களா? டேய், பேலட் பேப்பரில் நடத்தாதேன்னு கதறாங்க. இது இப்போ என்ன ஆட்சி? என்ன இராணுவ ஆட்சியை விட கேவலமாக இருக்குல்ல. எதிர்கட்சின்னு சொல்கிறோம், பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே 38 எம்பி வச்சுருக்கிற திமுக பேச மாட்டேங்கிறாங்க. வெறும் அந்த நம்ம நண்பர் சகோதரர் திருமாவளவன் மட்டும் போராடுறாங்க. அது என்னத்துக்குன்னு தெரியல, யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, போடவே மாட்டேங்கிறீங்க. சார், இது எவ்வளோ பெரிய கொடுமை சார். ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இதுதான் சகோதரர் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எப்படி சார்? நீதிபதிகள் தயவு செஞ்சு இதை நிப்பாட்டணும். இதை வச்சு ஏமாற்றிட்டு பிழைக்கிறான். அது ஒரு டுபாக்கூர் மிஷினு, டப்பா மிஷினு, செருப்பால் அடித்து உடைக்க வேண்டியது. அதை தயாரிக்கிறதும் இவனே. அதை தயாரித்த அமெரிக்கா, ஜப்பான் 2 நாடுகளுமே விட்டுருச்சு. எந்த நாட்டிலையுமே
பேலட் பேப்பரை தவிர எந்த வெறும் அந்த சோமாலியாவோ ஏதோ ஒன்று, நைஜீரியா, அதுக்கப்புறம் இந்தியா. ஏன்னா ஏமாற்றி ஆட்சியிலே உட்காந்துக்கிட்டு இந்த மெஷினில் ஓட்டு போடுற முறை இருக்கிற வரைக்கும் சும்மா நாடகம்தான் போடுவாங்களே தவிர உங்கள் காலில் வந்து கெஞ்சி விழுந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அது பேலட் பேப்பரில் வாக்குச்சீட்டில் போடுவீங்க பாருங்கள், அப்போ தான் உங்களை வந்து கெஞ்சுவாங்க. நம்மளோட ஓட்டினோட உரிமையும் அருமையும் தெரியும். இது போராட மாட்டேங்கிறாங்க சார். இந்த மீடியாக்கள் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. நான் இப்போ வந்து 2 நாள் ஆலோசனை எல்லாம் வாயை பற்றிட்டு உட்காந்துருக்காங்க. இதை பற்றி பேசவே இல்லை. இதை தேர்தல், இது தேர்தல், இது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொன்று, நான் சும்மா இங்கே வந்து ஒரு இதற்கான தேவை இருக்குது. இப்போ பெரியார், அண்ணா, அதாவது அண்ணாவெல்லாம் கடவுள் மறுப்பாளர், அவரை போல் அறிஞர் அண்ணான்னு சொல்கிறோம்னா உண்மையிலேயே அவரோட நூல்கள் கொஞ்சமாவது நீங்கள் படிங்க. அரசு வந்து குடிப்பகங்களை அதிகமாக திறந்துட்டு படிப்பகங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. படித்தா தான் அருமை தெரியும். குழந்தைகள் வந்து இப்போ எல்லாம் குடிகாரலாம் ஆயிட்டாங்க. எல்லாம் குழந்தைகள்ல இருந்து பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள்ல இருந்து எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கான், குடிக்க அடிமையாகிட்டான். படிப்பை அதிகமாக்கினா அறிவாளிகள் அதிகமாவாங்க. படிக்கணும். அக்னி குஞ்சொன்று கண்டேனதை ஆங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ தீம் தருகிறதோம் தருகிறதித்தான். இதை வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ தெரியல. நீங்கள் அதை படித்தா தான் அதில் உள்ள பொருள் தெரியும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு. காடுன்னா தேகம். எவ்வளோ அற்புதமாக, எவ்வளோ அழகாக பாரதியாரோட ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் சில வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருக்கிறது வேறு விஷயம். அவர் எழுதின சிறிய கவிதை இது எனக்கு தெரிஞ்சு. எத்தனையோ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கலையே, ஏதோ அந்த புத்தகங்கள் படித்தனால தான் இந்த அளவுக்கு உருப்பட்டுக்கிட்டு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குது. எங்கள் அண்ணன் முகமது அலி அண்ணன் இருப்பார், சினிமா மெட்டிலேயே பாட்டு பாடுவார். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னருகில் வந்தார், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடன் கொஞ்சம் குற்றால குறவஞ்சி மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க. படித்தா அவ்வளவு படிப்பில் இல்லாத போதையா குடிப்பில் இருக்குது. பொண்டாட்டிக்கு ஒரு மல்லிகைப்பூ, ஒரு அல்வா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சேலை இங்கே காஸ்ட்லியாக விற்றாங்கன்னா அங்கே வண்ணாரப்பேட்டை போங்க, பாய்ங்க மன்னிக்க, ஒரு 300 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்க்கு அருமையான புடவை கிடைக்கும். வாங்கி கொண்டு போய் அந்த காசை அவங்களுக்கு கொடுங்க. அந்த மனைவியோட அந்த முகத்தை பாருங்கள், அப்படியே அந்த சிரிப்பு. அதில் வர்ற போதையை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பச்சை குழந்தைக்கு ஒரு பொம்மை, சாதாரண அந்த கிளி பொம்மை, அதில் அதிகமாக கெமிக்கல் இருந்தால் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு அல்லது குறைஞ்ச விலைக்கு வாங்கி கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடுங்க. அதை அப்படியே சும்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதை விளையாண்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதில் கிடைக்கிற போதையை விடவா குடிக்க வச்சு நாசமாக போயிட்டாங்க ஐயா. நான் இதுக்கு மேலே சொல்கிறதில் ரொம்ப நொந்து போய் இதை செய்கிறேன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி நெய்வேலியில் கமிட்டான படம் முடித்து கொடுக்க போயிருந்தேன், கௌதமன் படம். அங்கே அந்த அம்மா பேர் பார்வதி அம்மா, அதான் அந்த செங்கேணி என்ன படம் அது, சூர்யா படம், ஜெய்பீம். அவ்வளோ வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டவங்க. நான் எதேச்சியாக நான் அவங்கள பார்க்கணுன்னு போகலை. அந்த ஊருக்கு பேர் வந்து முதனைன்னா திருவண்ணாமலையில் ஏற்ற தீபத்துக்கு நெய் அனுப்பின ஊர் அந்த முதனை. அந்த கிராமத்தில் போனவுடனே ஆகா ஒரு பெரிய குளம் பார்த்தேன். இப்போ எப்போவுமே நான் கேரவனுக்குள்ளே போக மாட்டேன், போய் குளத்தடியில் உட்காந்துட்டு பாயை வச்சு உட்காந்துட்டு தான் மேக்கப் போடுவேன். போனால் அந்த பாயை ஒரு அம்மா இருந்தாங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் அந்த பார்வதி அம்மானாங்க. அவரோட மகங்க 2 பேர் மூட்டை முடித்தோட புளியாமரத்தடியில் குடியிருந்துட்டுருக்காங்க. தாளிகையாளர்களே, இது கொஞ்சம் செய்தியாக்குங்க. இந்த நூற்றாண்டில் இவ்வளோ பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க, காவல்துறை அராஜகத்தால் அது ஒரு உயர் சாதி ஒரு பிரிவினர்னு ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால் பாதிக்கப்பட்ட படமே எடுத்துருந்தாங்க இல்லையா? சூர்யா தம்பி 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேங்கில் இதாக வரவும் அவங்க அம்மா உங்கள் கையில் இருந்தால் பிடிங்கிடுவாங்க,
அப்படின்னோன்னா 5000 ரூபா மாதம் ஈவுத்தொகையை வாங்கி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 3 சென்ட் இடம் இருக்குது. இது வரைக்கும் வீடு இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? புளியாமரத்தடியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அந்த பார்வதி அம்மா சீரழிச்சப்பட்டவங்க, சீரழிக்க அந்த எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இது மட்டும் இல்லை, இப்போ இவ்வளவு வாழ்க்கை மோதி அதை கட்டிட்டாங்க, இவர் இந்த கவர்மெண்ட் அதை கட்டுச்சுங்கிறீங்க. உதாரணத்துக்கு இளம்பிள்ளை அந்த ஊர் பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கேன், கரூர் வரைக்கும், குமாரபாளையம், இளம்பிள்ளை இந்த பகுதியில் எல்லாமே இந்த செய்தியை கேட்கறதுக்கு கொடூரமாக இருக்குது. ஒரு கிட்னி யாருக்குமே இல்லை. கிட்னியை விற்று கடன் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. நெசர் தறிவாளர்கள் 3 லட்சம் தாரேன் 5 லட்சம் தாரேன்னு சொல்லி அவன்லாம் இப்போ அந்த அந்த அவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறது சார்? இந்த நூற்றாண்டில் இவங்க இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்கிறாங்க. கிட்னியை விற்று நிறைய பேருக்கு அங்கே ஒரு கிட்னியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க கொடுமை! இவர் பாட்டுக்கு எடுத்து 25 மை காட். இப்போ என்னென்னா 25 லட்சம் கோடியை தூக்கி தள்ளுபடி பண்ணுறாங்க. நம்மள்கிட்ட வரியை வாங்கி வரியை வாங்கி ஏழைகள்கிட்ட எல்லாம் பிடிங்கி ஒரு கடனை வாங்கினா, வீட்டு மேலே கடனை வாங்கினா கதவு பிடிங்கிட்டு போயிடுறான். டிராக்டரை பிடிங்கிட்டு போயிடுறான். மினிமம் பேலன்ஸ் வைக்கிறேன்னு அங்கே பிடிங்கிட்டு போயிடுறான். அதைத்தான் நான் யோசித்தேன். சரி, இந்த அளவு கொடுமை நடந்துட்டுருக்கீல, இப்போ இந்த 25 லட்சம் கோடி சாதாரணமாக தூக்கி கொடுத்தா இந்த மக்களை ஏழைகளாகவே வச்சுக்கிட்டு ஏன் இருக்கான்? நாங்கள் இன்னொன்று இது இப்போ புஷ்யான அந்த 2 கோடி பேர் இயக்கத்தில் சேர்றதா செய்திகள் படித்தேன். பெரிய அமைப்பு இருக்குது. தம்பி விஜய்க்கு கப்பு தான் முக்கியம்னு இறங்க போகிறாங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் என்ன யோசித்தோம்னா, இந்த அறிக்கை வழக்கறிஞர்களோட இந்த குறைஞ்சபட்சம் 25 லட்சம் கோடியை தூக்கி நீ ஒரு பூர்ஷ வாக்களுக்கு கொடுக்குறீல, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல், அது ஏன் நம்ம 1 லட்சம் 2 லட்சம் இவங்களுக்கு வட்டி வாங்கக்கூடாது? நோ வட்டி, கடன் கொடுக்கணும். எதுக்கு கிட்னி விற்கிறான்? உணர்வு பூர்வமாக சொல்கிறேன், சத்தியம் மட்டும் சொல்கிறேன். சத்தியமாக அதை நடத்த முடியும். நாங்கள் உறுப்பினர்களாக சேர்க்க மாட்டோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் 1 லட்சம், குறைஞ்சது 2 லட்சம் என்ன முதலீடு செஞ்சு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது அதுக்கு 4 பேர் பொறுப்புதாரர், சாட்சிதாரன்னு வச்சுக்கிட்டு த்ரோட்டாக 3 கோடி பேருக்கு மேலே தமிழகத்தில் அதை பூர்த்தி செய்ய முடியும். அதை நாங்கள் செய்வோம், சத்தியமாக செய்வோம், ஆனால் வழிகாட்டுவோம். சார், இவன் இவ்வளோ தூக்கி நம்ம முதலாளிகளுக்கு கொடுத்து போட்டு இங்கே மக்கள் கிட்னியை விற்று வளர்ச்சிட்டு இருக்கான். ஒரு இதே மாதிரி 1 லட்சக்கணக்கான பெண்கள், ஆயிரக்கணக்கான பேர் இப்போ வீடு இல்லாமல் தான் கிடக்குறாங்க. 30 கோடி பேர் நைட்டு சாப்பாடு இல்லாமல் தூங்குறான்னு போட்டு யூஎன்ஐ ரிப்போர்ட் சொல்லுது. ஏகப்பட்ட விஷயங்கள். நானும் 10ஓட 11 பேசிகிட்டு இருந்தேன். அதில் அர்த்தம் இல்லை. இந்த தேர்தலில் உண்டு இல்லைன்னு பண்ணணும், பார்த்துடலாம். அப்போ அந்த நோட்டுகளை கொடு, இங்கே கொண்டாங்க. அதாவது இறங்குறதுன்னு முடிவு ஆகியாச்சு. எல்லாம் முடிவு போய்ட்டு உட்காந்துருக்காங்க. பணக்காரனே ஆண்டுக்கிட்டு இருக்கான், அவனே உட்காந்து மொத்தமாக தின்னுட்டுருக்கான். அதாவது இந்த நோட்டுகளை அனுப்புகிறேன்ப்பா, கொடுங்கப்பா, ஒரு பேனாவும் இதுவும் கொடுங்கப்பா. இங்கே கொடுக்காதப்பா, அவங்கள்ட்ட ஒப்பீனியன் எழுதி கேளு. ஐயா, நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், நாங்கள் எப்படி நடத்தணுங்கிறத நீங்கள் வழி நடத்துங்க. கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு பேனா கொடுங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, கடைக்காரர்களுக்கு, வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு கொடுங்க. உங்களை ஒப்பீனியனை எழுதி அனுப்புங்க. ஏன்னா எங்கள் பொதுக்குழு இப்படி தான், எங்கள் பொதுக்குழு இப்படி தான். நாங்கள் தன்னிச்சையாக இங்கே நிற்க வரலை சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஐயா தீகா, அதாவது பெரியார் சாதாரணமாக அப்படின்லாம் அவரோட அர்ப்பணிப்பெல்லாம் மறுக்க முடியாது. இப்போ பெரிய அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்க, அது இந்தியா இப்போ சர்வசாதாரணமாக தமிழ்நாடு எங்கேயோ இருந்திருக்குங்க. தமிழரை ஒரு முதல்வராக எப்பயே நம்ம பார்த்துருப்போம். மீனவ பிரச்சனை இவ்வளவு அடி வாங்குகிறோம், கேவலப்பட்டு நிற்கிறோம், தீர்க்க முடியல. மீனவ மானம் போகுது, இங்கே தண்ணிக்கும் தொங்கிக்கிட்டே நிற்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு ஒரு தமிழர்கள் சரியாக சென்ட்ரலில் உட்கார வைக்கணும். நான் சாதாரண இதில் தான் பேசுகிறேன். இதை ஒன்றும் இப்போ உதாரணத்துக்கு வீரமணி ஐயாவா, திராவிடர் கழகம் அப்படி அதோடு அமர்ந்துட்டாங்க. இப்போ ஐயா பெரியார் ஐயா, பெரியார் ஐயாவோட கபர்ஸ்தான் சமாதி எங்கேப்பா இருக்குது? பெரியார் திடலில் தானே இருக்குது பெரியார் சமாதி. அது தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணோம்னா, அண்ணாவை மெரினாவில் புதைச்சதுக்கப்புறம்
பெரியாரையும் கொண்டு போய் மெரினாலே போச்சிருக்கணும். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், உள்ள நைட்டு தட்டி எடுத்து மண்டையிலே நொங்கு 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 நொங்குன்னு அடிப்பார். அவர் கலைஞர் அடிப்பார். கலைஞர் இந்த பக்கம் எம்ஜிஆர் அடிக்க போயில அவர் வேணாம்ப்பா, நீ ஒன்றால் நான் கட்டேன் என்னால் நான் கட்டேன் வேணாம் நீ, அந்த மாதிரி நடக்கும். அப்புறம் இங்கிட்டு எம்ஜிஆர் இந்த பக்கம் திரும்ப ஜெயலலிதா அம்மா படுத்திருப்பாங்க, அம்மோ அப்படி இல்லையா? இல்லை, இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லலை. நான் அப்பப்போ பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்குவேன் ஜும்மாவுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது, பொண்டாட்டி துரத்தி விட்டுரு, இல்லாட்டி சோறு போடாது, போ ஜும்மா தொழுதுட்டுவான்னு. ஆமாம், அப்போ வந்து ஒரு ஹதீஸ் கேட்டேன் பாய், ஹதீஸ் கேட்டேன். சகோதரர்களை நல்லா கேளுங்க. அப்போ பிரார்த்தனை பண்ணையில் அந்த துவா செய்கிறதுன்னு சொல்லுவோம். தொழுகை முடிஞ்ச உடனே துவா செய்யலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, துவா கேட்டுக்கிட்டே வராங்க, எல்லா மக்களையும் வாழ வைங்க, எல்லா மக்களையும் இது கொடுங்க, வரையில் அமல் செய்தவர்களின் கபரஸ்தானங்களுக்கு வெளிச்சம் தருவாயாக யா அல்லாஹ் அப்படின்னாங்களா. ஆஹா, இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லை, பெரிய பெரிய இதை கட்டிட்டாங்க உட்காந்துருக்காங்க. இவர் பெரியார் அண்ணாவெல்லாம் இருந்து நிச்சயமாக இருந்திருந்தா இந்த அளவு ஒரு அதாவது அந்த இதை டெல்லி வரைக்கும் இவங்க கொண்டு போகலைன்னு சொல்கிறேன். சுடுதண்ணி கொடுங்க, கோல்டு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. டெல்லி வரைக்கும் இவங்க நினச்சிருந்தா சரியான முறையில் இந்த சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு இந்த இதிலேயே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு வீரமணி ஐயா அவர்கள் பல விஷயங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அது முக்கியம் இல்லை. இங்கே போயிட்டு தாலி அறுக்கும் போராட்டம், எதுக்கு தாலி அறுக்கிற, எவனோ எவன் பொண்டாட்டி யாருக்கோ கட்டுறான், உனக்கு என்ன? பெரியாரோட சித்தாந்தம் என்ன? அண்ணா அதாவது அறிஞர் என்ன சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. அதில் கரைச்சி குடித்த மிகப்பெரிய மேதைகள்லாம் இங்கே இருக்கிறாங்க. டெல்லி வரைக்கும் இவங்க அதை பரப்பி இருந்தால் கடவுள் மறுப்பு இதெல்லாம் சரியான முறையில் இந்திய எதிர்ப்புன்னு விட்டுட்டு, இந்திய எதுக்கு தப்பில்லை, லட்சக்கணக்கான பேரோட இப்போ 150 வருட கட்சி காங்கிரஸ், 75 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களோட அர்ப்பணிப்புகள், பெரியார் அர்ப்பணிப்புகள், அண்ணாவின் அர்ப்பணிப்புகள், அதன் மேலே இவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு போகிறாங்களே தவிர அது இவங்களுக்கு சிலையை வச்சு தெருவுக்கு அண்ணா பேர் பெரியார் பேர் வைக்கிறாங்களே ஒழிய அவர் சித்தாந்தங்களை இனிமேலுமாவது டெல்லி வரைக்கும், டெல்லியை தாண்டி அழகாக இப்போ மார்வாடி இப்போ தெருவில் போய் நீங்கள் வந்து இந்தியில் பேசி ஓட்டு கேட்குறீங்க இந்திக்காரங்கள்ட்ட, அந்த இந்திக்காரங்களே நிற்கவை, அவனை டெல்லிக்கு அனுப்பு. டேய், இது அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஸ்டெப்பை எடுத்திருந்தா இப்போ நம்ம இந்த 40 நிற்க தேவையில்லை. ஊபியில் 80 90 எவ்வளோப்பா மொத்தம் 80, நமக்கு 40 கூட கிடையாது. ஜனத்தொகை அடிப்படையில் கேட்டால் நீங்கள் நம்மெல்லாம் வலுக்கட்டாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணின்னு கம்மியாக 2 நமக்கு 20 நாம் 20, அப்புறம் நாம் 20 நமக்கு 1, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை இப்படின்னு போனான்னா நாங்களாம் எதுவும் கேட்குறதில்ல. கொரோனாவில் வீட்டுக்குள்ளே படு, தள்ளி இரு, தனித்து இருன்னா, அது எப்படி தள்ளி இரு தனித்து இருக்க முடியும்? கொரோனா பருத்து எத்தனை பேர் சாவடிச்சானோ அத்தனை பேர் கொரோனா பருத்து ஆகிட்டே தான் போனோம். அது செயற்கையான ஒரு நோய் கொண்டு வந்தது. இந்த எலெக்ஷனில் அதை கொண்டு வர முடியாதுங்கிறதுனால இந்த மெஷினை வச்சு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் மேலோட்டமாக அப்படியே பேசிட்டு போயிடுவேன். அதாவது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் இவரெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பெரியார் இது அதான் சகோதரர் பேராசிரியர் ரொம்ப நொந்து போய் சொன்னார். அது பெரியாரை தாக்குறதுல 1% தவறும் இல்லை. அவர் செஞ்ச அளப்பரிய ஒரு டெடிக்கேஷன், அவருடைய அர்ப்பணிப்புக்கெல்லாம் போற்றப்பட வேண்டியவை. அதை முன்னெடுக்காமல் போயிட்டாங்க. அதான் பெரியாரை மெரினாவில் புதைச்சிருந்தா நல்லா மண்டையில் நொட்டு தடி எடுத்து போட்டுகிட்டே இருந்திருப்பார். என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சுக்கிங்க, போங்கடா போய் பரப்புங்கடான்னு பரப்பியிருந்தால் இவன் இந்த மாதிரி ஒரு மதவெறியை தூண்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த ஒரு ஆதங்கம் தான் ஐயா. நிறைய நேரம் ஆகிக்கிட்டு இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் ஐயா எழுதுங்க ஐயா, நீங்கள் எப்படி வேணும், என்ன வேணும், கடைக்காரங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க. நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, நீ எப்போ ஜெயிக்க போகிறேன்னு கேட்டாலும் சரி, உங்கள் ஆலோசனைகள் எழுதுங்க. நாங்கள் அதை பரிசீலிப்போம், அதன்படி நடப்போம். இப்படியே இருந்துகிட்ருக்க முடியாது. இப்போது எத்தனை பெரிய சக்திகளாக இருந்தாலும் எங்களுக்கு ஏன் தைரியம் வந்துச்சுன்னா, ஒரு சாதாரண அமாவாசை, அமைதிப்பட அமாவாசை மாதிரி இருக்கிற மோடி அவர்கள் இல்லையா, இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி நாட்டாண்டு மதக்கலவத்தை ஏற்படுத்தி உட்காந்துக்கிட்டு 25 லட்சத்தை தள்ளுபடி பண்ணார். 7.5 கோடி சிஏஜியில் அவர் பிஏ ஃபண்ட்ஸுக்கு கணக்கே இல்லை. ஆனால் ஊழல் இல்லைங்கிறாங்க.
அவரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் நிறைய மாளாது. அதை கிழிக்க வேண்டிய இடத்துல கிழிப்பான். இனிமேல் தான் சாட்டையை சொல்லக்கூடாதுன்னு நான் மலிப்பி போய்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா காற்றுல சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் எங்களுக்கு ஒரு தைரியம். இவ்வளவு பெரிய அட்டூழியங்க பண்ணிகிட்ருக்கீங்கள நம்மையே அடிப்படை மக்களுக்கு கொடுக்க வச்சு ஆட்டிகிட்டு போகிற கையை நீட்டிகிட்டு போனால் போடுற மகராசே போடுவாம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு 100 கோடி 500 கோடி 1000 கோடியை போடுறா அப்படின்னு பிக் இண்டஸ்ட்ரீஸில் போட வச்சு அது வட்டி கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. 1 லட்சம் கொடுத்தா நம்ம உறுப்பினர்கள் அந்த 1 லட்சம் அப்படியே அவங்க 5000மோ 10,000மோ மாதம் கட்டணும். அதுக்கு எந்த வித பிடுங்கிறதும் பிடுங்கக்கூடாது. அது சாத்தியம் அது. ஆனால் ரிசர்வ் பேங்க் இதுபடி வட்டி வாங்கணும்னு சட்டம் இருக்குது. வட்டி வாங்கினா தான் பேங்க்கு திறக்க விடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லது நாங்கள் ட்ரஸ்ட்டாக ஆரம்பிப்போம். அதாவது அப்போ தான் இவங்க விழிப்புணர்வு பெறுவாங்க. தமிழ்நாடு எல்லாத்துக்கும் எனக்கு என்னென்னா கிட்னியை விற்று சாப்பிட்றாங்க ஐயா. அதுக்கப்புறம் வட்டி கட்ட 50,000 ரூபா இல்லை, ஒருத்தருக்கு வாங்கிட்டு வெறும் 10,000 ரூபா கொடுத்து ஏமாற்றிட்டு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா தறி உட்காந்து நெய்ய முடியாதான், ஒரு கிட்னி இருந்தால் உட்காந்து நெய்ய முடியாதான். சார் இந்த நூற்றாண்டில் அதை செஞ்சேன் இதை செஞ்சேங்கிறானுங்க மாறு தட்டிக்கிட்டு. வெக்கக்கேடாக இருக்கு இல்லையா? இது எவ்வளோ பெரிய கொடுமைங்க. இன்னும் அந்த செங்கேணி அம்மா புளிய மரத்தடியில் படுத்து கிடக்கு. ஏன் வீடு கட்டி கொடுத்தீங்கன்னாங்களே, எங்கப்பா பிரேமர் செங்கையில் அத்தனை வீடு திட்டம் இத்தனை வீடு திட்டம்? தெளிவாக சொல்கிறேன். முதனை கிராமம் இப்போ போய் பாருங்கள், புளியாமரத்தடியில் படுத்து கிடக்கு. எங்கே கக்கூஸ் போவாங்க, எங்கே ட்ரெஸ் பண்ணுவாங்க. அத்தனை போலீஸின் அத்துமீறல்கள், வன்கொடுமைக்கு அப்புறம் கணவனை அடித்தே கொன்னுட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சமூக மக்களும் அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா நம்ம என்ன ஒரு சாதிய அமைப்புக்குள்ளே கட்டுண்டு கிடக்கிறோம். இது இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியதுங்க ஐயா. ஆதலினால் எங்களோட அர்ப்பணிப்பு இதை துடைக்கிறதா தான் இருக்குமே தவிர முதலாளிகளை வாழ வைப்பது அல்ல. உங்களோட உத்தரவு வேணும். இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போது நாளைக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. அதாவது இப்போது நான் சும்மா மோதி எதுக்குங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. எருமாட்டில் களை தூக்கி போட்ட மாதிரி இந்த அண்ணன் பேராசிரியர் நீங்களாம் இருக்கீங்களே, ஒளிக காட்டு கத்திட்டா அவ்வளோதான், மூச்சு தள்ளி போய் தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், விட முடியுமா? ஆனானப்பட்டவன் எவனும் ஆண்டுட்டான். இப்போ வாஜ்பாயை மறந்துட்டாங்க, இந்திரா காந்தி மறந்துட்டாங்க, ஜவஹர்லால் நேரு மறந்துட்டாங்க. நீ எவ்வளோ நாள் ஆள போகிற? என்ன 2 மசூதியை இடிச்சிட்டு மத கலவரத்தை உண்டு பண்ணி சாவடிச்சிட்டா என்ன முஸ்லீம்லாம் செத்து போயிடுவாங்களா? டேய், இந்த சகோதரத்துவம் மனிதநேயம் போற்றி பாதுகாக்கப்படணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேர்தலில் நாங்கள் பயங்கர வெறியில் இருக்கோம், கொலப்பசியில் இருக்குது ஜனநாயக புலிகள், தி டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஏன் தேசிய கட்சியாக வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இந்திய தேசியத்தில் தமிழனால தான் இந்த நாட்டை இந்தியாவை காப்பாற்ற முடியும். காமராஜ் நாடார் இல்லாட்டி லால் பகதூர் சாஸ்திரியை உட்கார வச்சார், இந்திரா காந்தியை உட்கார வச்சார், ஒரு அழகாக மூப்பனாரை உட்கார வச்சுருக்கலாம், எல்லாத்தையும் சாதிச்சிருக்கலாம். மீனவர்கள் பிரச்சனை இவ்வளோ மானம் போயிட்டுருக்குமா? சரி, போயிடுச்சு, விடு. இப்போ திமுக காரங்க நம்ம ஸ்டாலின் முதல்வரை கேட்டுக்கிறோம்ப்பா, சபாநாயகர் யாருப்பா அவர்? அப்பாவும் இருக்கார்ல, அவரை பிரதமராக அறிவிங்க, ஒரு தொகுதியில் நிற்க வைங்க. அந்த தொகுதிக்கு நாங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்குறோம். இல்லை நல்ல கண்ணுவை நிற்க வைங்க. எவன் கேட்குறது? இப்படி அவன் ஓட்டு பட்டியலில் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஓட்டு கேட்டு வர்றோமா? ஐயோ அப்பா, அந்த கோயிலை வச்சு என்ன நடிப்பு நடிக்கிறாருப்பா இந்த மோதி. சத்தியமாக அன்றைக்கி கழட்டி போட்டேன், இங்கே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி போகிறார், அப்படி பக்தியில் போகிறார் ராமேஸ்வரர் கோயிலுக்குள்ளே. நானே மேக்கப் மேனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே உட்காந்துருப்பேன். அவங்க 20 கேணியா 21 கேணி எத்தனையோ இருக்குது, 7. அதில் தண்ணி, அவள் அப்படியே நிற்கிறார், தண்ணி ஊற்றுறாங்களாம், உட்காராம். பீச்சில் நடிப்பு என்ன, அதாவது என்னென்னா சோழி குடிமி சும்மா ஆடாதுமாங்கல்ல, அது பழசு. ஆனால் மோதி மஸ்தான் இருக்கார், எல்லாம் அங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ட்ராமா, அப்படியே பக்தி. அங்கே எல்லாம் படிப்பறை ஏபிசிடி தெரியல சார். தம்பியெல்லாம் நல்லா பார்த்துங்க, நீங்கள் இந்த அறிவு பேசுனீங்கல்ல, இதெல்லாம் இங்கே சகஜம். அங்கே
பெரிய பெரிய டீச்சர்களுக்கே இங்கிலீஷ் தெரியல, பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதனால் டெல்லி, அதான் அந்த காலத்தில் டெல்லி ராஜதானியை பல பேர் படம் எடுத்து போயிருக்கான், ஜெயிச்சிருக்கான். காரணம் என்னென்னா, ஒன்றா நம்பர் அங்குட்டா ஷாப், படிக்க தெரியாதுன்னு. அட ஏபிசிடி தெரியலடா, ஜெராக்ஸ் கடை, இங்கிலீஷ்கார ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கான். குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு ஒன்றும் தெரியல அவனுக்கு, ஒரு மண்ணும் தெரியல. அதுதான் நல்லா போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு நம்ம பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட முடியாதுங்க ஐயா. எங்களுக்கு இந்த தேர்தலில், அதாவது எங்கள் இந்த நிலைப்பாடு எங்கள் என்னென்னா, இந்த தேர்தலில் அதாவது ஒரு முல்லைக்கொடி படர வேண்டும் என்றால், முல்லைக்கொடி படர வேண்டும் என்றால் அது எட்டி மரமாக இருந்தாலும் சரி, நெட்டி மரமாக இருந்தாலும் சரி, நாங்கள் கூட்டணி வச்சிருந்தோம்னா வச்சு தீருவோம், பார்த்துக்கலாம். எங்கள் கொள்கை இது. மீனவர்கள் காக்கப்படணும், மாணவர்கள் காக்கப்படணும், மத நல்லிணக்கம் பேணணும், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும், தமிழர் மீனவன் ஒருத்தன் தாக்கப்படக்கூடாது. கடலோரத்தில் 10-15 தமிழ் காவலர்களை, தமிழ் ஆஃபீஸர், ஏஜிபி டிஜிபி மாதிரி போட்டு 2 கப்பலோ 1 கப்பலோ நிரந்தரமாக நிப்பாட்டு, ஒரு மீனவன் தாக்கப்படக்கூடாது. இது நம்ம கச்சத்தீவை முதல்ல இவங்களுக்கு கொடு. அங்கே ஒரு தனி ஈழத்துக்கு உண்டான சமரசமாக தனி நாடாக வாழக்கூடிய இதை ஏற்படுத்தி கொடு. இந்த கொள்கைகளை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் கூட்டணி வைப்போம், உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவோம், நிற்போம். இந்த மாதிரி ஒரு முடிவில் தான் நாங்கள் இருக்கிறோம். பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன உங்கள் முடிவு? இல்லை, காரை விட்டு இறங்கியிலையே சார் நடிகர் சொன்னாங்க 150 கோடி வாங்குறாங்க, எங்களுக்கு 1000 ரூபா இவங்க கொடுத்தாங்க, அவர் வந்தால் ஒரு 25,000 கொடுப்பார்ல. அவன் முடிவில் இருக்கான். இப்போ தேர்தலில் சாயந்தரம் பேப்பர்லாம் பாருங்கப்பா, நாங்கள் பறக்கும் படை அமைப்போம். ஏண்டா முதல்ல ஈட்டி அந்த மெஷினுக்கு ஆமாடா, அதை ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க? எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 2500 பேரை வச்சு பறக்கும் படை அமைக்கணும். உன் ஹோட்டலுக்கா மெஷினை வைடா, செருப்பால் அடிடா, அது டுபா கூடுறான்னு பத்திரிகைகள் போராட மாட்டேங்கிறீங்க. நீதிமன்றம் ஜொமேட்டோ கேஸ் போட மாட்டேங்குது. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நான் தான் கத்தணுமா? உங்களுக்கு அதில் பங்கு இல்லையா? ஜனநாயகத்தின் 4வது தூண்களாக நீங்கள் இல்லையா? அதுதான் எங்கள் கேள்வி சார். அப்போ தான் நம்ம மான மரியாதையோடு வாழ முடியும். ஒருத்தனை ஏமாற்றி நீ ஏன் பிழைக்கிற? ஏமாற்றி 420 பண்ணி ஓட்டு நடந்த மாதிரி நடந்து, இது ஒரு பொழப்பா? இது ஒரு பொழப்பாங்கிறேன். இதை விட நாண்டுக்கிட்டு சாவலாம். அப்படி என்ன ஆட்சி வேண்டி கிடக்கு உங்களுக்கு? நியாயமாக போராடுங்க, நியாயமாக போராடு. தாளிகையாளர்களே, இந்த செய்திகளை நீங்கள் இந்த மக்கள் சொன்னதாக இருக்கட்டும், நாங்கள் யாரையும் கடினமாக சொல்லலை. இந்த இவிஎம் மிஷின்ங்கிறது ஒரு 420, அதில் மேனிப்புலேட் பண்ணலாம், எல்லா மாதிரியும் பண்ணலாம். அதில் 4 அதிகாரிகள், அந்த பாரத் அந்த கம்பெனி தயாரிக்கிறதுலையே 4 பேர் ஃபுல்லாக பிஜேபிக்காரங்க தான் இருக்கிறாங்க. எங்கே கொண்டு வரான்னு தெரியல, எங்கே கொண்டு போகிறான்னு தெரியல, அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. 6.5 லட்சம் மெஷின், 6.5 லட்சம் மெஷினு ரிப்பேராக போச்சான். செய்தி அதெல்லாம் இங்கே போட மாட்டேங்கிறீங்க. இங்கே பெரிய நாளிதழ் வஞ்சனை செய்யுது. பெரிய நாளிதழ்கள் தயவு செஞ்சு கோச்சிக்காமல் இந்த செய்தியை போடுங்க. வட இந்தியாவில் சில ஊடகங்கள் போடுறாங்க. அங்கே அம்பேத்கர் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெரியார் அளவுக்கு வீரியமாக இவர் போய் அங்கே செயல்பட்டு இருந்திருந்தா இந்த அளவுக்கான வேற்றுமை இருந்திருக்காதுங்கிறது என்னோடய கணிப்பு. நிச்சயமாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் டெல்லி சமஸ்தானத்தை தமிழர்கள் நம்ம ஆளுவோம். எவ்வளோ நாள் குஜராத்திகளுக்கு கொடுத்துட்ருக்கிறது? ஏப்பா, நான் சாதாரணமாக கேட்குறேன் உங்கள்கிட்ட, தப்பு இருந்தால் என்ன செருப்பால் அடி. ஏர்போர்ட்டு அதானி இல்லையா? கப்பல் எத்தனையோ, ஷிப்யார்டு, துறைமுகம் அதானி. இப்போது நீ கஷ்டப்பட்டு 10 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சு அங்கே கொஞ்சம் காசு ஒரு 500 ரூபா 2000 ரூபா கம்மியாக கிடைக்குங்கனால பவுன் வாங்கி ஒரு 10 பவுன் லைட்டாக உருக்கி செயின் போட்டு வர, கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் மிச்சமாக உண்டு. அதை பிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணி மானபங்கப்படுத்துறையில், அதே கப்பல் துறையில் அவன் பாலமாக நல்லா கேளுங்க, கப்பல் அவன்கிட்ட இருக்குது, துறைமுகம் அவன்கிட்ட இருக்குது. எந்த நாட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ கடலில் பாலமாக தங்கத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கான்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுதானே செய்யலாம். ஏர்போர்ட்டில் இப்போ குஜராத்தில் மாட்டுச்சா இல்லையா? 25,000 கோடி
கஞ்சா, அப்பீல், கொக்கைன், அது என்ன ஆச்சு? அப்போது இப்போ இங்கே ஒரு ரூட் இருக்குது, நல்லா கண்டுக்குங்க. குழந்தைகள் எல்லாம் நாசம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் நேரடியாக பார்த்தேன். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே தலையானியாமே மண்டைக்குள்ளே நேராக ஏறுது. எல்லாம் உணவெல்லாம் நஞ்சாயிடுச்சு. இவன் கஞ்சா வந்து அவனுக்கு தான் எது வேணாலும் பண்ணலாமே. அவன் கடத்தி கொண்டு வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்று அதுக்கு அவன் மார்க்கெட்டிங். இப்போ ஒரே ஒரு சிம்பிள் இன்னொரு கேள்வி கேட்டுறேன். காவல்துறையினர் இப்போ போய் இப்போ பொண்டாட்டி பிள்ளையோட நாளைக்கு சண்டே ஒரு தங்கச்சியோ அக்காவோ அம்மாவை வச்சுட்டு போவான், காதலியை கூப்பிட்டு போவான். எங்கேயாவது நமால் நிப்பாட்டு, படு, அதை எடு, இதை எடு. காவல்துறை பிடிக்கிறீங்கல்ல, அவங்க பாவம் பிடிக்கிறவங்க கீழ்மட்டத்தில் அவங்களுக்கு டார்கெட். நான் கேள்விப்படுறேன், அவங்களுக்கு டார்கெட். சார் நான் என்ன சொல்கிறேன், காவல்துறை ஒரு சாதாரணமாக ஹெல்மெட்டு போடல. ஹெல்மெட்டு போட்டால் தானே தெரியும். நல்ல வேலை போடாதனால தான் இந்த முடியன்ட்ட மிஞ்சி இருக்குது. ஹெல்மெட்டு போட்டால் ஒரே மாதத்தில் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, திருப்பதிக்கு போகாமே மொட்டை. ஹெல்மெட்டு போட்டால் அதுதான் நம்ம ஊரில். அது இல்லை, ஹெல்மெட் பாதுகாப்பு அது வேறு விஷயம். இந்த நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு, காவல்துறை சாதாரணமாக போகிறவங்களாம் அவன் பாவம் ஏற்கனவே வரி கட்டி நொந்து போய் எல்லாத்தையும் கட்டி போட்டு இருக்கிற கை காசை அனுபவிக்க விடாமல் கொடு 1000 கொடு பிடுங்குறீங்கல்ல. அதே மாதிரி ஒரே ஒரு சட்டம் போட்டால் இந்த போதையை நிப்பாட்ட முடியாதா? நிப்பாட்ட முடியுமா முடியாதா? ஏன்? தாளிகையாளர்கள் இவிஎம்ஐ ஒழித்து வாக்குச்சீட்டில் நடத்துவதற்கு கோரிக்கை விடுங்கள், பகிரங்க சவால் விடுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், மக்கள் பக்கம் நில்லுங்க. நாங்கள் கலந்துக்கிறோம்னா வேறு வழி இல்லை, எப்படி இருந்தால் கலந்தாகணும். ஏன்னா நமக்கு கப்பு முக்கியம், கப்பு முக்கியம். தம்பியோட வார்த்தைக்காக நம்ம பண்ணி ஆகணும். அதாவது நம்ம அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி அடி தேங்காய் சூரத்தங்காய் உட பாஞ்சு போய் ஒட்டி வாயை பிடிச்சி கவ்வி நாய் வாயில் இருக்கிற தேங்காயை பிடிக்கி அதுதான் விட முடியுமா? எவன் கூட நீ வா, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அதற்கப்புறம் நம்ம பயணம் நீண்ட பயணமாக இருக்கும். இந்த மக்களுக்கு, எளியவர்களுக்கு சும்மா அந்த திட்டம் இந்த திட்டம் இதெல்லாம் தேவையில்லை. வட்டியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இது கடன் கொடுக்கணும். அந்த ஒரு இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம், ஆலோசனை சென்று கொண்டு இருக்கிறது. அது ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் 10-20 கோடியை கடன் கொடுத்து விட்டுட்டேன். நான் அது உண்மையை சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கு சென்னை பூரா கடன் இருக்குது. உங்கள் பாடி குளத்தூர்லேயே 25 லட்சம் 50 லட்சம் செக் பேசிஸில் அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னா, நான் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருந்தேன், ஃப்ளாட் கட்டினேன். எல்லாம் கேட்டு பாருங்கள், எல்லாம் சொல்லுவாங்க. செக் பேசிஸில் கொடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ரமேஷ் அவருக்கு கொடுன்னு சொன்னார். நான் பாட்டுக்கு எடுத்து விட ஆரம்பிச்சிட்டேன். அதை ஏமாற்றிட்டு எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் பணக்காரங்க வாங்கினவன் எவனுமே கட்டலை, ஏழைங்க அழகாக கட்டிட்டாங்க. இது சத்தியமான உண்மை. ஏண்டா நாதாரி பிள்ளைங்களா, அட நாசமாக போனவனுங்களா, எந்த ஒரு நாட்டில் கிட்னியை விற்று கடனை அடைச்சிக்கிட்டு தறி நெய்கிறவங்க செத்து மடியிறாங்க. அண்ணாமலை அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? மோடி அரசு எவ்வளோ பேருக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்தீங்க? இன்னும் அந்த அம்மா இதை போடுவீங்களா இல்லையா? புளியா மரத்தடியில் படுத்து தூங்குதப்பா அந்த அம்மா டெய்லி. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா இல்லையா? நன்றி. உங்களது அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. தாளிகையாளர்களே, உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த பகுதி மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். வியாபார பெருங்குடி மக்கள் நாங்கள் எங்கேயே நிற்போம், இங்கேயே வருவோம், ஓட்டு பிச்சை எடுக்க வருவோம். ஆமாம், எத்தனையோ பேட்டுக்கு பிச்சை போட்டிருக்கீங்க, எங்களுக்கும் போடுங்க. நாம் சந்திப்போம் களத்தில். இவிஎம் மிஷினை ஒழித்து கட்டுங்கள், அதை தீர்த்து கட்டுங்கள், உண்மையான தேர்தல்கள் நடத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.